கோவிலுக்கு போய் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கணும்? எந்த கடவுளை வழிபடுறீங்க? எல்லா கடவுளையும். எல்லா கடவுளையும்னா மகாவீர் பகவானையும், ராமரையுமா, அனுமாரையும், அனுமாரையுமா, எல்லாரையும், அம்மனையுமா? ரொம்ப நல்ல விஷயம். அப்படி கும்பிடும்போது நீங்கள் என்னென்னு வேண்டிக்கிறீங்க? என்ன வேண்டிக்கணும்? அதை தெரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் உங்கள் ஆத்ம அனுபவத்தை அடைஞ்சிட்டீங்க, அதே மாதிரி நானும் ஆத்ம அனுபவம் அடையிறதுக்கு அருள் புரியுங்க, எனக்கு மோட்சம் கிடைக்க அருள் புரியுங்க, எனக்கு ஞானி புருஷர் சந்திக்கிறதுக்கு அருள் புரியுங்க. இப்படித்தான் பிரார்த்தனை செய்யணும். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தேவையானதை நீங்கள் கர்ம கணக்கில் கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு லாபம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு சுகம், எவ்வளவு துக்கம், எவ்வளவு சாதகமான மற்றும் பாதகமான உலக சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கணுங்கிறத நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அடுத்த ஜென்மத்துக்கு, அதாவது வினை பலனில் நீங்கள் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. காரணத்தை நீங்கள் மாற்ற முடியும், காரணத்தை ஸ்டாப் செய்ய முடியும். அதனால் காரணத்தை ஸ்டாப் செய்யணும், காரணத்தை சேஞ்ச் செய்யணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். ஒரு கோவில்ல வேற வேற விக்கிரகங்கள் இருக்கு. ஆமாம். அப்போ நம்ம ஒரு கடவுள்கிட்ட வேற வேற வேண்டணுமா? இல்லை எல்லா? அப்படி இல்லை. வெவ்வேறு கடவுள் எதனால வச்சிருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு கடவுளோட மெய்ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியலை. கடவுளோட மெய்ஸ்வரூபமானது உருவம் இல்லாதது. அப்போ இந்த சிலைகளை ஏன் போற்றி வணங்குறாங்க, வழிபட்டுறாங்க? உருவமற்ற கடவுளை நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அமூர்த்த பகவான் யாருக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறாரோ, அதாவது ராமச்சந்திரர், கிருஷ்ண பகவான், மகாவீர் பகவான், இவங்க உடலில் எல்லாம் அமூர்த்த பகவான் ஞானோதயமாக இருக்கிறார். ஆனால் ஞானோதயமான பகவானுங்கிறவர் பார்க்கக்கூடியவராக இல்லை. அதனால் மக்கள் எல்லோரும் சிலை ரூபத்தில் கடவுளை ஸ்தாபனம் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறதும் அமூர்த்த பகவான் தான். இந்த தினேஷ்ங்கிறது உடலோட ரூபம், நீங்களே தான் ஆத்மா, அது அமூர்த்த பகுதி. ஆனால் உங்களால் உங்கள் ஆத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்க முடியாததுனால நீங்கள் இந்த சிலைகளை வணங்கி பிரார்த்தனை செய்கிறீங்க, வழிபட்டுறீங்க. அந்த சிலைகளையும் உங்களால் மெய்ஸ்வரூபமாக புரிஞ்சிக்க முடியல. அதாவது ராமர், அவரோட மெய் சொரூபமானது ராமர் சீதாவோட ராமனாகவும், கிருஷ்ண பகவானை புல்லாங்குழலோட இருப்பவராகவும், மகாவீரரை சிங்கத்தோட இருப்பவராகவும் அடையாளப்படுத்தி பார்க்குறீங்க. ஆனால் தத்துவ சொரூபமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது உடலை தான் சிலை வடிவத்திலே செய்யப்பட்டிருக்கு. மெய்ஸ்வரூபமானது வீத்ராக பகவான், அமூர்த்த பகவான். அதுபோல தான் பகவான் என்னுள்ளையும் வீற்றிருக்கிறார். நான் இனியும் என்னோட பகவானை கண்டறியலை. ஆனால் அவங்கெல்லாம் அவங்க பகவானை கண்டறிஞ்சிட்டாங்க. அதனால் நானும் என்னோட பகவானை கண்டறிய எனக்கு நீங்கள் அருள் புரியுங்கன்னு இதுதான் கேட்கணும். புரிஞ்சிட்டிங்களா?